நம்ம எல்லாருமே நம்புறது என்ன? இளைஞர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் அப்படின்னு. ஆனா சமீபத்துல வெளியான ஒரு அறிக்கை ஒண்ணு நாம நம்புற இளைய தலைமுறை மீதான வித்தியாசமான ஒரு தகவலை முன் வச்சிருக்காங்க. அதாவது 90s தலைமுறையை விட ஜென்சி தலைமுறையினரின் சராசரி ஐக்யூ சற்று குறைஞ்சிருக்கு அப்படின்னு. நாம இப்பெல்லாம் செல்போன், சமூக ஊடகங்கள், அதுக்கப்புறம் இணையதளத்துல தான் அதிகமா நேரத்தை செலவிடுறோம். இது நம்ம அறிவாற்றலை பாதிக்கதா? இந்த அதிர்ச்சி தகவல் குறித்த பின்னணி மற்றும் காரணங்கள் குறித்து தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் கவிதா சுந்தர். ஜென்சி தலைமுறை தான் இன்றைய காலத்துல தங்களோட முன்னாடி தலைமுறையை விட படிப்பிலும் அறிவுத்திறனிலும் குறைந்து செயல்படக்கூடிய முதல் தலைமுறையா அறியப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஆய்வு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பொதுவா ஒவ்வொரு தலைமுறையுமே முன்னாடி இருக்கக்கூடிய தலைமுறையை விட சிறப்பாக செயல்படுவாங்க அப்படிங்கிறது தான் நீண்ட காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு போக்கு. இதை 1997 முதல் 2010 வரை இருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் இந்த போக்கை உடைத்து விட்டதாக இந்த ஆய்வு மூலமா நமக்கு தெரிய வருது. மேலும் சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இன்றைய இளைஞர்கள் வேற மாதிரி திறன்களை வளர்த்துட்டு வராங்க அப்படின்னு. அதாவது மல்டி டாஸ்கிங், டிஜிட்டல்ல அவங்க முதல்ல இருக்காங்க, சோஷியல் அவேர்னஸ் அவங்களுக்கு ரொம்பவே இருக்கு. இது மாதிரியான திறன்கள் எல்லாம் இப்போதைய இளைஞர்கள் வளர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜென்சி இளைஞர்கள் திறன் இல்லாதவர்கள், புத்தி இல்லாதவர்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்ல. அவங்க கத்துக்கிற முறை மாறி இருக்கு. முன்னாடிலாம் நாம ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா என்ன பண்ணுவோம்? டீச்சர் கிட்ட கேட்போம், இல்லைனா புக்ஸ் படிப்போம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஏஐ கிட்ட கேட்குறாங்க, சாட் ஜிபிடி கிட்ட கேட்குறாங்க, ஆன்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்களுக்கான விஷயத்த அவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. சிந்திக்கும் முறை மாறி இருக்கு. முன்னாடி மெதுவா ஆழமா ஒரு விஷயத்த சிந்திப்போம். ஆனா இப்போ அப்படி இல்லை. மல்டி டாஸ்கிங், ஒரே நேரத்துல பல செயல்களில் ஈடுபடக்கூடிய திறன் அவங்களுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அறிவை அளவிடும் திறன். முன்னாடிலாம் புக்ஸ் படிச்சு நல்ல மார்க் எடுத்தாதான் நம்ம புத்திசாலிங்க. ஆனா இப்போ அறிவுங்கிறது புக்ஸ்ல மட்டும் இல்ல, அதை எப்படி செயல்படுத்துறோம் அப்படிங்கிற திறன்ல தான் அந்த அறிவே இருக்கு. இதனால ஏற்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். 2023 முதல் 2025 வரை பல ஆய்வுகள் மூலமா வெளிவந்திருக்கிறது என்னன்னா, 1970, 1980களில் பிறந்தவர்களை ஒப்பிடும்போது இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு யோசிக்கிற திறன், அதே மாதிரி காரணத்தை கண்டுபிடிக்கிற திறன் 2 முதல் 3 ஐக்யூ புள்ளி குறைந்து காணப்படுறதா சொல்லப்படுது. ஆனா ஆராய்ச்சியாளர்கள் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாங்க. இந்த குறைவு எண்ணிக்கையில பெருசு இல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறன் இருக்கும். ஒரு தலைமுறையை வச்சு முழுசா எல்லாத்தையும் அப்படியே மதிப்பிட முடியாது. அவங்களோட தனித்திறமை தான் எப்பவுமே முக்கியம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க.